ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? இந்த அப் அண்ட் டவுன் வருது பார்த்தீங்களா, கொக்கி பீஸு வி பீஸு. சில பேர்த்துக்கு வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் வரும். இதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அளவுக்கு கரெக்டாக எடுத்து வி பீஸு எது எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த சைஸ்க்கு கரெக்ட் அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து பிரித்து அந்த கழுத்து பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிரித்து எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கதை பிரித்து எடுத்துகிட்டு இந்த சைஸ்க்கு 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா கதை கட் பண்ணிடுங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அது இப்போ நம்ம இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் கொக்கி பீஸ் வைக்கும்போதே நீங்கள் இதை செக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வராது. சப்போஸ் நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ எப்பவும் போல் கழுத்து பீஸு வச்சு தைச்சிடலாம். பாருங்கள், அதே மாதிரி மடிச்சடிச்சு ஒரு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி மடிச்சடிச்சு அந்த பிசு தெரியாத இருக்கிறதுக்காக மடித்து ஒரு தையல் போட்டு இப்போ எப்பவும் போல் நார்மலாக நம்ம கழுத்து பீஸ் நம்ம டபுள் தையல் போடுவோம்ல, அதே மாதிரி போட்டுடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வராது, சின்னதும் பெருசுமாக இருக்காது. அவ்வளோதாங்க. இது ஈஸியான நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.